அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் நடந்து சென்ற பெண் ஒருவர் லிப்ட் கொடுப்பது போல் பேசி இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும், திமுக ஆட்சியில் பெண்கள் நடமாடவே முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொஞ்சமும் இல்லாத நிலை இருப்பதை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்திருப்பதாகவும், இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாட்டில் கடந்த மாதம் சாலையில் நடந்து கொண்டிருந்த பெண் ஒருவர் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பெண் உடனடியாக அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற நிலையில் காவல்துறையும் மருத்துவத்துறையும் தன்னை அலக்களித்ததாக ஆங்கில நாளேட்டுக்கும் கூட பேட்டி அளித்து இருப்பதாக கூறி அதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பாலியல் வழக்குகளை இவ்வளவு அலட்சியமாக கையாளும் அளவிற்கு நிர்வாகத்தை சீர்கெடுத்துள்ளதாக முதல்வருக்கு கடும் கண்டனத்தையும் கூட அவர் பதிவு செய்திருக்கிறார். மேலும் ஒரத்தநாடு வழக்கை துரிதமாக விசாரித்து குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போது பூதலூர் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் என்றும் அந்த பதிவுல தெரிவித்திருக்காரு. மேலும் சட்டம் தன்னை ஒன்றும் செய்யாது என்று குற்றவாளிகள் துணிந்து விட்டனரோ என்று நினைக்கும் அளவிற்கு திமுக ஆட்சியில் குற்ற செயல்கள் அதிகரித்து இருப்பதாகவும், அதே போல ஒரத்தநாடு பூதலூர் வன்கொடுமை வழக்குகளின் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க பெறுவதை உறுதி செய்யுமாறும், இனி ஒரு நிர்பயா தமிழ்நாட்டில் உருவாக கூடாது என்ற நோக்கத்துடன் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.